வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இன்றைக்கி 2 மிக முக்கியமான நிகழ்வுகள் யூஜி அட்மிஷன்ஸில் நடந்திருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது ஃபேஸ் 2 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இதை சொல்லலாம். ஃபேஸ் 1 வந்து ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு, அதற்கான ஸ்லைடிங்கும் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ மீதி இருக்கக்கூடிய வேக்கன்ட் இருக்கக்கூடிய சீட்டுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் நாளைக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களோட மெயிலை செக் பண்ணுறது மூலியமாக நீங்கள் அதை தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு மெயில் வரும், எஸ்எம்எஸ் வரும். உங்களோட TNAU போர்ட்டலை ஓப்பன் பண்ணியும் நீங்கள் உங்களோட அலாட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஸ்லைடிங்கும் நடக்க இருக்குது. அதுலேயும் வந்து இன்னும் அப்கிரேட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஃபேஸ் 1 கலந்துக்கிட்டவங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஃபேஸ் 2 வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சீட் அலாட் ஆனதுக்கப்புறம் அல்லது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் ஸ்லைடிங் ஆப்ஷனும் கொடுத்துட்டு வர முடியும். தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் கொடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இன்றைக்கி 4 மணியோட இந்த 4 மணி வரைக்கும் இந்த பேட்ச் வந்து போட்டிருக்காங்க. GC21லேருந்து GC24 வரைக்கும் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகுது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா 7.5ல் நிறையா குழப்பங்கள் இருந்ததுக்கான காரணம் அதுக்கான ப்ராப்பர் சர்டிஃபிகேஷன் கொடுக்காதும் அதை கிளாரிஃபை பண்ண முடியாதுன்னு தான் காரணம். யாரெல்லாம் நாட் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 666 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க 7.5க்கு. நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அந்த லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு Ctrl F கொடுத்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஐடியோ, உங்களோட அப்ளிகேஷன் நம்பரோ அல்லது எம்எஸ் ஐடியோ கொடுத்தீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் ஐடி அல்லது எம்எஸ் ஐடி கொடுத்தீங்கன்னா நீங்கள் இருக்கீங்களான்னு தெரிஞ்சிடும். உங்களோட மெயிலுக்கு ஏதாச்சும் டீட்டெயில் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி எதுவும் வந்திருந்தது ஏன் உங்களுக்கு வரல அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் ரீசன் வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரை ஏதாவது ஒரு வகுப்பை வந்து அரசு பள்ளிகளில் படிக்காமல் இருந்திருக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு வகுப்பு மட்டும் அரசு பள்ளிகளில் படிச்சுட்டு நீங்கள் 7.5ன்னு லிஸ்ட் கொடுத்துருந்துருக்கலாம். அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிச்சுட்டு கொடுத்துருந்துருக்கலாம். அல்லது இது பற்றியே தெரியாமல் 7.5க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்திருக்கலாம். இந்த ரீசன்ஸ்னால உங்களோடது வந்து எலிஜிபிலிட்டியில் வராமல் இருந்திருக்கும் 7.5க்கு. அது ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன். இந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரணும்னா 6, 7, 8, 9, 10, 11, 12 இந்த வகுப்புகள் அனைத்தையுமே நீங்கள் அரசு பள்ளிகளில் தான் படிச்சிருக்கணும். அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையோ தனியார் பள்ளிகள்லையோ படிச்சிருக்கக்கூடாது. அந்த மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த 7.5% இடஒதுக்கீடு. ஸோ அதனால் இந்த லிஸ்ட்டில் வந்திருக்கிறவங்க இல்லை ஏதாவது ஒரு காரணத்தினால நாட் எலிஜிபிளாக இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.